ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது டக்கர் படத்தின் திரை விமர்சனம். இப்ப எதுக்கு வயசான காலத்துல துப்பாக்கி எடுத்து சுட்டுங்கற? இன்னும் அவன் துப்பாக்கில குண்டு இருக்குது. நூடுல்ஸ் சாப்பிட்ற உனக்கே எவ்வளோனா கொத்து பரோடா சாப்பிட்ற எனக்கு எவ்வளோ இருக்கும்? சித்தார்த், திவ்யா ஷா, மனிஷ்காந்த், யோகி பாபு மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்திருக்கிறார். வெங்கடேஷன் முருகேசன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் கார்த்திக் ஜி முருகேஷ். விலை உயர்ந்த வெளிநாட்டு கார் டிரைவராக பணிபுரிகிறார் சித்தார்த். சித்தார்த்துக்கு எப்படியாவது திருட்டு தொழில் செய்தாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற வெறியில் இருக்கிறார். திவ்யான்ஷாவை கடத்தி கொண்டு வருகிற 2 ரவுடிகள் அவருடைய காரில் ஏறுகிறார்கள். திவ்யான்ஷாவை அவர்கள் கடத்தி விட்டார்கள் என்பது தெரிந்ததும் திவ்யான்ஷாவை காப்பாற்றி அவர் மூலம் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிவிடலாம் என்ற கற்பனையில் மிதக்கிறார் சித்தார்த். அதே போல திவ்யான்ஷாவையும் காப்பாற்றி தன்னுடைய ஆடம்பர காரில் நட்சத்திர விடுதி கொண்டு தங்குகிறார். அங்கே இருவரும் உடலுறவில் ஈடுபடுகிறார்கள். திவ்யான்ஷா மறுக்கவில்லை. இதற்கு பிறகு எப்படியாவது தன்னுடைய வலையில் விழுந்து விடுவார், காதலில் விழுந்து விடுவார், மனைவியாகி விடுவார், திருமணம் செய்து விடலாம் என்று நினைத்தால் சித்தார்த்தின் மனதில் இடியை இறக்குகிறார் திவ்யான்ஷா. எப்பா, நான் லவ் பண்ணுவேன், ஆனால் எப்போ லவ்வை பிரேக்கப் பண்ணுவேன்னு தெரியாது, திருமண பந்தம்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது என்று ஒரு குண்டை தூக்கி போடுகிறார். ஏன்னா ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரின் மகள் திவ்யான்ஷா. அந்த தொழிலதிபர் அவருக்கு ஏற்றாற் போல கோடீஸ்வர தொழிலதிபர் ஒருவரை திவ்யான்ஷாவுக்கு கணவனாக ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறார். திவ்யான்ஷாவுக்கு அவருடைய தந்தை கோடீஸ்வர மாப்பிள்ளையை ஏற்பாடு செய்கிறார். ஆனால் அந்த கோடீஸ்வர மாப்பிள்ளையை திவ்யான்ஷாவுக்கு பிடிக்கவில்லை. இதற்கு பிறகுதான் இந்த கடத்தல் நடக்கிறது. கடத்தப்பட்ட திவ்யான்ஷாவை அவருடைய தந்தையிடம் ஒப்படைக்கிறாரா சித்தார்த், அல்லது மனசை மாற்றி திருமணம் செய்து விடுகிறாரா என்பதுதான் உச்சக்கட்ட காட்சி. டக்கர் படத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு சுவாரஸ்யமான, பரபரப்பான, விறுவிறுப்பான கதையில் நடித்திருக்கிறார் சித்தார்த். பாடி லாங்குவேஜ் மிக சிறப்பாக இருக்கிறது. ஆர்ப்பாட்டம் இல்லாத, அலட்டல் இல்லாத, ஓவர் ஆக்ஷன் இல்லாத யதார்த்தமான கோபம், நகைச்சுவை, காதல் என்று நவரசங்களையும் பிழிந்து எடுத்திருக்கிறார் சித்தார்த். சண்டை காட்சிகளில் தூள் பரத்தி இருக்கிறார். சண்டை இயக்குனர் பாராட்டப்பட வேண்டியவர். ஏன்னா அந்த வெளிநாட்டுக்காரை எந்த அளவுக்கு வேகமாகவும் துல்லியமாகவும் பயன்படுத்த வேண்டும், எப்படி சேசிங்கில் அதை பரபரப்பாக்கியிருக்கிறார் என்பதற்கு சண்டை காட்சி இயக்குனரை பாராட்ட வேண்டும். திவ்யான்ஷா கதாநாயகி வடக்கத்திய வரவாக இருந்தாலும் சேலை கட்டிய பிறகு தமிழ்நாட்டு பெண்ணாக மாறிவிடுகிறார். ஆனால் இப்போது உள்ள நவநாகரிக பெண்கள், குறிப்பாக சம்பாதிக்கிற பெண்கள், வசதியான வீட்டு பெண்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கிறத இயல்பாக வெளிப்படுத்தி இருக்கிறார் திவ்யான்ஷா. சுதந்திரமான வாழ்க்கை, எந்த சூழ்நிலையும் கணவனுக்கு அடிபணியாத வாழ்க்கை. கணவன் தன்னை சுதந்திரமாக விட வேண்டும், தனக்கு எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும், தனக்கு ஏற்ற ஒரு கொத்தடிமையாக கணவன் வாழ வேண்டும் என்று நினைக்கிற பெண்கள். அதுவும் திருமண பந்தத்தில் விரும்பாத பெண்கள். திருமணம் கட்டிக்கிட்டாலும் புருஷன் பிடிக்கலன்னா 4வது நாள்லேயே டைவர்ஸ் என்கிற புதிய நவநாகரிக பெண்களில் ஒருவராக மாறியிருக்கிறார் திவ்யான்ஷா. ஆனால் புன்னகை, காதல் எல்லாத்துலேயும் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. முக்கியமான விஷயம், சித்தார்த்தும் திவ்யான்ஷாவும் படுக்கை அறையில் இருக்கிற ஒரே காட்சி போதும் இன்றைய இளசுகளை உசுப்பேற்றுருக்கு. அவ்வளவு கவர்ச்சியாகவும் ஆபாசத்துக்கு குறைவாகவும் உசுப்பேற்று விரதத்திலும் இருவரும் நடித்திருக்கிறார்கள். அந்த படுக்கை காட்சிக்காகவே இந்த படம் கண்டிப்பாக ரசிகர்களுடைய மனதை கவரும். காமெடி வேண்டும் என்பதற்காகவே முனிஷ்காந்த் 2 சீனில் வராரு, 4 சீனில் வராரு யோகி பாபு. யோகி பாபு ஒரு கோமாளித்தனமாக இருந்தாலும் சில விஷயங்களில் புத்திசாலித்தனமாக படுகிறார். அதே போல் முனிஷ்காந்தும் தன்னுடைய அப்பாவித்தனமான குணத்துக்குள் ஒரு வித்தியாசமான நகைச்சுவையாளை நடிகரை கொண்டிருக்கிறார் என்பதை இந்த படம் நிரூபிக்கிறது. இந்த படத்தில் கருப்பாக குண்டா கிரேன் மனோகர் மாதிரியே விஜய் ஒருத்தர் வருகிறார். அவர் படாத பாடுபடுகிறார். நிர்வாணமாகவும் அவர் நடித்திருக்கிறார். தண்ணி அடிச்சுட்டு அவர் படுற பாட்டை இந்த படத்தை பார்த்தா தெரியும். ஏன்னா வில்லன்களிடம் நகைச்சுவை நடிகர்கள் படுகிற பாட்டை நாம் பட்டிருக்கிறோம்.
ஆனாலும் இந்த விஜே மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார். நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்திருக்கிறார். மாடுலேஷன் சாங்கும் உண்டு, அதே போல் டூயட் பாட்டும் இருக்கிறது. மிக அருமையாக இசைக்கருவிகளின் ஆக்கிரமிப்பு இல்லாமல் ஒரு நல்ல மெலடி பாட்டுகளை கேட்க வைத்திருக்கிறார் நிவாஸ் கே பிரசன்னா. நிவாஸ் கே பிரசன்னா பாடல்களை விட பின்னணி இசையில் பிரமிப்பூட்டி இருக்கிறார். வாஞ்சிநாதன் முருகேசன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஒளிப்பதிவு சிறப்பாக இருக்கிறது. அது சண்டை காட்சிகளானாலும் சரி, மெலடி காட்சிகளானாலும் சரி, அல்லது படுக்கரை காட்சிகளானாலும் சரி, கேமராவில் ஒரு வண்ணக்கோலங்களை விரித்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர். அதே போல் இயக்கத்தை எடுத்துக்கொண்டால் கார்த்திக் ஜி கிரிஷ் அருமையாக இந்த காலத்து காதலை மிக அருமையாக சமீபத்தில் டாடா ஆகிய படங்கள் நிரூபித்தன. டாடா படத்தில் வேறு மாதிரியான ஒரு காதல், இந்த படத்தில் முற்றிலும் வித்தியாசமான நவீன காதல், இரண்டையும் நன்றாக வெளிப்படுத்தியிருக்கிறார் இயக்குனர். கடைசி வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் மிகச்சிறப்பாக திரைக்கதை அமைத்திருக்கிறார். ஒரு த்ரில் கதையில் ஒரு வித்தியாசமான அளவை காட்ட முயற்சித்திருக்கிறார் இயக்குனர். அதாவது ஸ்டண்டு விரும்புகிற, சண்டை காட்சிகளை விரும்புகிற ரசிகர்களும் திருப்திப்படுத்தியிருக்கிறார். இந்த கால காதலையும் அழகாக காட்டி காதலர்களையும் திருப்திப்படுத்தி இருக்கிறார். டக்கர், டாப் டக்கர் லவ் த்ரில்லர் படம் தியேட்டரில் போய் பாருங்கள். நிச்சயமாக உங்கள் மனதை சந்தோஷம் கவ்விக்கொள்ளும். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.